வணக்கம். வணக்கம்ப்பா. உங்கள் பேர்? என் பேர் தமிழ்மணி. தமிழ்மணி. ஆனால் இப்போ இந்த கரன்சி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தினசரி பணம். ஆமாம். அந்த பணத்தில் வந்து காந்தி ஃபோட்டோ இல்லாமல் லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சா எப்படி? காந்தி ஃபோட்டோ வைக்கிறது தாங்க நியாயம். காந்தி ஃபோட்டோ. ஆமாம். நியாயம். லக்ஷ்மி தாய், அவங்க வந்து கடவுள். புரியுதுங்களா? இவர் மகான், இவருக்கு தான் வைக்கணும். அதெல்லாம் வேலையாகாது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் வந்து மத கலாச்சாரம் தான் இது வரும். மத கலவரம் தான் வரும் அதில். லட்சுமி வேணா அப்புறம் நாங்கள் வந்து அல்லா வைக்க சொல்லுவோம், கிறிஸ்டின் வந்து சிலுவை வைக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? காந்தியே இப்போ எதுக்கிட்ட சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு நிலைமையில இருக்குது இருக்கிற வேலைவாசியை பார்த்தா. எதுக்கு அதெல்லாம்? இப்போ அதெல்லாம் தேவையில்லை. காந்தியானா அவர் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அவர் எவ்வளவு தியாகம் பண்ணினாரு. அவர் தான் அது அந்த தியாகமூர்த்தி போட்டோ இருக்கிறது தான் நல்லது. யார் போட்டோ வச்சாலும் நம்ம கிட்டயா புழங்க போகுது? இல்ல அதான் கேக்குறேன். 2000 நோட்டு பண்ணானுங்க, நம்ம கிட்ட இருக்குதா? இல்ல. 500 ரூபாய்க்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்கோம். 500 ரூபாய் எடுத்துட்டு போனாலும் சில்லற இல்ல. ரோட்ல போன்பே ஜிபேன்னு போயிடுது. எவன் போட்டோ போட்டா என்ன? உங்க போட்டோ போடுங்க, இல்ல என் போட்டோ போடுங்க. கடைசியில மோடி போட்டோ தானே போட போறீங்க, போட்டுவோம் போங்க. காந்தி போட்டோ இருக்கிறது ஒரு போராளி. அவர் போட்டோ இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையா? அப்துல் கலாம் போட்டோ கூட வைக்கலாம். அவர் நல்ல அது ஒருத்தருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கும். நான் அவங்களது வச்சுக்கிறேன், எங்களது வையன்னுவாங்க. இது எதுக்கு தேவையில்லாம காலங்காலமாக இருக்குது காந்தி பேர் இருந்துட்டு போட்டோம். இல்லை, காந்தி தாத்தா வந்துட்டு நமக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அவர் இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. யா, அவர் ஃபோட்டோவே இருக்கட்டும். எதுக்கு லக்ஷ்மி ஃபோட்டோலாம் மாற்றிக்கிட்டு? அவர் தப்பு, அவர் சொன்ன விஷயம் தப்பு. அப்படி இருக்கக்கூடாது. யுனைட்டடாக தான் இருக்கணும். முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து எல்லாருமே. இதெல்லாம் செட் ஆகாது. சார் நம்ம இதுக்கு அது வேலைக்கு ஆகாது. சத்தியமாக வேலைக்கு ஆகாது. சரி, எல்லாருக்கும் உள்ளதானே. எல்லாரும் லட்சுமின்றது எல்லாருக்கும் உள்ளதானே. அதனால வைக்கலாமா? அது தேவையில்லாத ஒன்று தான் நான் சொல்கிறேன். நான் நேஷனல் லீடர்ஸ் வைக்கிறது தான் கரெக்டே தவிர சாமியை வச்சு அது இன்னும் ஆக போகிறதில்ல. லக்ஷ்மி வந்து சேர போகிறதில்ல. நம்ம கையில் தான் லக்ஷ்மி சேரதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நேஷனல் லீடர்ஸ் வைக்கிறது தான் என்னை பொறுத்த முடியும் சால சிறந்தது. கூடாது. ஏன் ப்ரோ வைக்கக்கூடாது? காந்தி தானே ப்ரோ போராடினாரு, வேற யாரும் போராடலையே. காந்தி தானே போராடினாரு. இந்து மதம் அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்க சொல்றது வந்து ஹிந்துயிசம் அது மாதிரி அவங்க கிறிஸ்டியானிட்டி இருக்காங்க, முஸ்லீம் எல்லாம் இருக்காங்க நம்ம நாட்டில். அதனால வேறுபாட்டு வந்துடும், கருத்து வேறுபாட்டு வந்துடும். அதனால பெரிய கலவரம் வந்துடும். அதனால காந்தி போட்டோ இருக்கிறது தான் நம்ம நல்லது. வேண்டாம். இவர் மகான், இவர் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி இவர் தான் நம்ம வைக்கணும். ஓ, ரோட்ல ஒருத்தன் ஊந்தானா அவன் என்ன ஜாதின்னு பார்க்கல, போய் ஓடி போய் தூக்கி விடுறான். இப்போ இதுல பண்ணானா எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது சாமி போட்டோ தானே. இல்லை, சாமி போட்டோ இப்போ வந்து இது வந்து இந்துக்கள் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, நம்ம கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாருமே இருக்கும். அப்படி இருக்கிறபோது அது வச்சா கரெக்டாக இருக்குமா? எம்மதமும் சம்மதம் நினச்சா அது வைக்கலாம். ஆனால் எல்லாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைக்கணும். அப்படி நினச்சாதான் எல்லா இதுவும் ஒரே மாதிரி நினைக்கணும். அதுதான். அப்போ வெறும் சரஸ்வதி ஃபோட்டோ மட்டும் இருந்தால் பத்தாது, எல்லாரும் ஃபோட்டோ எல்லாரும் ஃபோட்டோ எப்படி அந்த சின்ன நோட்டில் வைக்க முடியும்? ஒரே சின்ன நோட் தான், அதில் எப்படி எதிர்த்து ஃபோட்டோ வைக்க முடியும்? வைக்கலாம் ப்ரோ, வைக்கலாம். தப்பு இல்லை, தப்பே இல்லை, தப்பு இல்லை, வைக்கலாம். இது ஹிந்து நாடு கிடையாது, எல்லா மக்களுமே சேர்ந்து வாழ்கிற நாடு. அதனால எந்த ஒரு மதத்தையும் சேர்த்து வச்சு இதுதான் இந்த நாட்டோட அடையாளம்னு காட்டணும் அவசியம் கிடையாது. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் காந்திக்கு யாராவது ஆப்போசிட்டாக வந்து சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தை நம்ம ஓகே இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குன்னா ஓகே பண்ணலாம். முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க. அப்போ அவர் சொல்லிருக்க, அவர் ஆல்ரெடி யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிருக்காரு, ஐஏஎஸ் ஐஆர்எஸ்லாம் இருந்திருக்காரு. அப்புறம் எப்படி சொல்கிறேன்? ஏன்னா இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு. அந்த மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு மதத்தோட நம்பிக்கையை மட்டும் ஊக்குவிக்கிற மாதிரி அவங்களோட சாமி படம் வைக்கிறதுன்றது தப்பான விஷயம். ஏன்னா இந்தியாவில் மோர் தென் 600 கேஸ்ட் இருக்கு, மேஜர் 6 ரிலீஜன்ஸ் இருக்கு. இதெல்லாமே அவங்க கன்சிடர் பண்ண சாமி போட்டோ எதுக்கு வைக்கிறாங்க? சரி, ஆல்ரெடி காந்தி போட்டோ இருக்க மாதிரியே இருந்துட்டு போட்டோம். அப்படி இல்லைன்னா இதை தூக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நேதாஜி போட்டோவோ வைக்கட்டும். அப்படி இல்லாமல் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு மதச்சார்பா வெறும் ஒரு மதத்தை மட்டும் சார்ந்து இது பண்றதுன்றது கண்டிப்பா தப்பான விஷயம் தான் ப்ரோ. அது ஆதரிக்க போறதில்ல தான். அப்படி அவங்களுக்கு தூக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னா தூக்கிட்டு நேதாஜி போட்டோ வைக்க சொல்லுங்க. நேற்று தான் ஒரு இது பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து அந்த நான் இந்த அது பேர் என்ன பார்ட்டி பேரை சொல்ல வரும்ல, பட் ஒரு பார்ட்டி சார்ந்தவங்க மட்டும் அந்த விஷயத்தை ஆதரிச்சிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா பார்ட்டியுமே ஆஸ் யூஸ்வலாக அப்போஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்டையுமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுக்கு வந்து
அது ஒரு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டு இருக்கு. ஏன் அவர் ஹிந்து கடவுளே போடுறேன்னு சொன்னாலும் ஹிந்துஸ்க்குமே, நானுமே ஹிந்து தான், ஆனா ஹிந்துஸ்க்குமே ஏகப்பட்ட பேருக்கு அது எதிர்ப்பாக தான் இருக்கு. ஏன்னா நான் திருப்பி சொல்ற ஒரு விஷயம் தான், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. வெறும் ஒரு மதத்தை சார்ந்து மட்டும் அவங்க பிக்சர் வைக்கிறது அப்படின்றது வந்து கண்டிப்பா ஒரு தப்பான விஷயமா தான் இருக்கும். இந்தியா இஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு யூபிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் இருக்கு, நார்மலா எல்லாருக்குமே தெரியும் இந்தியா இஸ் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. நம்மளோட மோட்டோ என்ன ப்ரோ? யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். அதனால நம்ம அதான் வேற்றுமையில் ஒற்றுமை. இங்க இருக்க எல்லாருமே மதத்தால ஜாதியால வேற்றுமையா இருந்தாலும் மனசால நம்ம எல்லாருமே ஒற்றுமையான இருக்கவங்க தான். அந்த மனசை வந்து இப்போ இவங்க வந்துட்டு இது ஒரு காஸ்ட்ல பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். இதுல காசோட மட்டும் நிற்காது, இன்னும் போக போக எல்லா இடத்துலையுமே வந்து இவங்க ஒரு கேஸ்டையோ ஒரு ரிலீஜனையோ மட்டும் திணிக்க தான் பார்ப்பாங்க. இந்தியா வந்து இட்ஸ் நாட் லைக் பாகிஸ்தான் ஆர் எனி அதர் ஆப்கானிஸ்தான். We don't have a specific religion as our national religion. This is sovereignty. அதாவது sovereignty என்ன, நம்மளோட 6 பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ரூல்ஸ்லேயே இருக்கும். 6 பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னுவாங்க. அதாவது நம்ம என்ன ரிலீஜனை ஃபாலோ பண்ணிக்கலாம், யாரும் நம்ம மேலே ஒரு ரிலீஜனை திணிக்க முடியாது. அப்படி திணிக்க முடியாதுன்னு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கும்போது இவங்க எப்படி மணியில மட்டும், பணத்துல மட்டும் ஒரு இதை சாமி படத்தை வைக்கலாம் இவங்க? இது நான் ஹிந்து கடவுளுக்குன்னு சொல்ல, இதே அவங்க வேற ஒரு சிலுவை போடுறேன்னு சொல்ல அதுவும் தப்பு தான், ஒரு நிலா போடுறேன்னு சொல்ல அதுவும் தப்பு தான். ஸோ எந்த ஒரு ரிலீஜனையுமே அவங்க திணிக்க கூடாது. அப்படி எடுத்துட்டு வைக்கிறது அந்த நேதாஜி படத்தை சொல்லுங்க. 3 மதத்தை சேர்ந்த மாதிரி வைங்க. ஏன் லட்சுமி மட்டும் எல்லாரும் பிரிவினை இதுல தனியா பிரிச்சு இது பண்ணணும்? அது மாதிரி வைக்கும், அதெல்லாம் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இந்த இது எனக்கு சரி பண்ணும். அதாவது ஒரு இதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்றோன்ற போது அதை இப்போ வெட்டியா அதுக்கு எதுக்கு செலவு பண்ணணும்? அது செலவு பண்றதுக்கு மற்ற வேலைக்கு செலவு பண்ணலாம்ல. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு 1000 அது அந்த கரன்சியெல்லாம் நீங்க வந்துட்டு அதுல இருந்து 2000 ரூபாய் மாத்தினாதீங்க, அது ஒரு பணவீக்கம் ஆச்சு நம்மளுக்கு. எத்தனை பேர் லைன்ல நின்னோன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எல்லாரும் அதாவது இந்தியா ஃபுல்லாவே லைன்ல நின்னுச்சு. திரும்ப இதை மாத்தி இதை கொண்டு போய் எங்க போய் திரும்ப யாரெல்லாம் ஏடிஎம் முன்னாடி நிக்கிறது? இல்ல எத்தனை கண்டெய்னர் எந்த கவர்மெண்ட் போய் ஆட்டையை போட்டு அந்த கண்டெய்னர் வச்சுக்க போகுது? இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. சிம்பிள். வெட்டி செலவு இதுக்கு செலவு பண்றதுக்கு வேற எதுக்காக செலவு பண்ணிட்டு போங்களேன். அதுக்கு செலவு பண்ணுவோம். என்ன பொறுத்தவரைக்கும் வெட்டி செலவு பண்ணுவோம். சிம்பிள். பணமே லட்சுமின்னு தானே சொல்றாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையே. லட்சுமி என்பது நம்ம யாரையும் குறிச்சு வைக்கல, தெய்வம் தானே, எல்லா மனிதர்களுக்கும் உகந்தது தானே. அதனால வந்து லட்சுமிங்கிற போட்ட காந்தியை வந்து எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. அது எடுத்தாலும் வந்து தவறும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தெய்வத்தை எடுத்துட்டு தான், ஒரு மனிதரை எடுத்துட்டு தான் தெய்வத்தை வைக்கிறோம் இல்லையா. அதனால வந்து என்னை பொறுத்தவரை லட்சுமி வைக்கிறது பெட்டர்.